தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரண்டாவது நாளாக தண்ணீர் குளம் போல தேங்கியிருக்கிறது. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ஜெயக்குமார் இணைகிறார். ஜெயக்குமார், நேற்று அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தண்ணீர் தேங்கிய நிலையில் அங்கிருக்கக்கூடிய நோயாளிகள் மற்றும் மருத்துவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தனர். இன்றும் இரண்டாவது நாளாக இதே நிலை நீடிக்கிறது. தற்போது அங்கிருக்கக்கூடிய களச்சூழல் என்ன? அங்கிருக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்க? தூத்துக்குடி மாநகர பகுதியில் நேற்று இரவு வரை பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக தாழ்வான பகுதியில் மழைநீர் தேங்கியது. தூத்துக்குடி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் நேற்று மருத்துவமனை வளாகம் முழுவதும் மழைநீர் குளம்போல் தேங்கியிருந்தது. மேலும் மனநலப் பிரிவு, குழந்தைகள் நலப்பிரிவு, காய்ச்சல் பிரிவு, இரத்த வங்கி போன்ற பகுதிகளில் மழைநீர் உள்ளே புகுந்து நோயாளிகள் பாதிக்கப்பட்டனர். இந்த நிலையில தூத்துக்குடியில அந்த முதல் தலைமுறை லேசான தண்ணீர் இருந்தது. இதனை அடுத்து மனநலத்தில் பகுதியில் மருத்துவ சிகிச்சையில் இருந்தவர்களை மேல் தளத்திற்கு மாற்றி சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இன்று தூத்துக்குடியில மழை இல்லாத நிலையில் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில இரண்டாவது நாளாக மழைநீர் குளம்போல் தேங்கியுள்ளது. இதன் காரணமாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் மற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள் என அனைவருமே மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மழை நீரில் சுமார் ஒரு 100 மீட்டர் தூரத்திற்கு நடந்து நீரில் நடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை தான் தற்போது நிலவி வருகிறது. மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் இந்த மழைநீரை அப்புறப்படுத்த மின் மோட்டார்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதுல ஒரே ஒரு மோட்டார் மூலம் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அனைத்து மோட்டார்களையும் இயக்கினால் மட்டுமே உடனடியாக தண்ணீரை அப்புறப்படுத்த முடியும் என்பது இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. எனவே மாவட்ட நிர்வாகம் தண்ணீரை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நோயாளிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.